சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஐரோப்பியருடைய வருகையில் போர்ச்சுகீசிலும் டச்சுக்காரர்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆங்கிலேயர்களை பற்றி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள். இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்மளுடைய இங்கிலாந்து ராணி எலிசபெத் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுவதற்காக அனுமதி கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1600 டிசம்பர் 31 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பட்டயத்தில் சைன் பண்ணி இந்தியாவில், அதாவது கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து வணிக வர்த்தகம் செய்வதற்காக அனுமதி கொடுக்குறாங்க. அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து ஒரு கவர்னரும், அதாவது ஒரு ஆளுநர் 24 இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கிறாங்க. அதாவது இந்த இதை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லேடன் ஹால் வீதியை சேர்ந்த 100 வணிகர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியிருப்பாங்க. யார் அப்படின்னா, அதாவது லண்டனில் லேடன் ஹால் வீதியை சேர்ந்த ஒரு 100 வணிகர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியிருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. அப்போ யார் நம்மளுடைய மன்னராக இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணுறாருன்னா மன்னராக இருக்காரு. ஜஹாங்கீர் மன்னராக இருக்காரு. அப்போ வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து கேட்குறாரு, நாங்கள் இப்படி வணிகத்தளத்தை நாங்கள் அமைக்கணும், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, சூரத்தில் வணிகத்தளத்தை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜஹாங்கீர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்பாரு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசியனுடைய தலையீட்டினால ஜஹாங்கீர் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ்க்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பின்பு மீண்டும் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலாந்துக்கே மீண்டும் போயிடுறாரு. பின்பு இவருக்கு அடுத்து ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் தளபதி. அதாவது வந்து தளபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வர்றாரு. எது என்ன தளபதி, இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து முதல் வணிகத்தளத்தை அமைப்பதற்காக ஜஹாங்கீர் கிட்ட வந்து அனுமதி கேட்காரு சூரத்தில் நிறுவுவதற்காக. அதற்கு வந்து போர்ச்சுகீசியர்களுடைய தலையீட்டினால தான் கொடுக்க மாட்டான்னு சொன்ன உடனே போர்ச்சுகீசியர்கள் மீது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் போர் தொடுக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இதனால என்ன பண்ணுது, என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆங்கிலேயர்கள் தான் வின் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் வின் பண்ண உடனேயே ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னா, போர்ச்சுகீசியர்களை நீங்கள் தோற்கடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி 1613 நீங்கள் கேட்ட மாதிரியே சூரத்தில் என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுடைய வணிகத்தை நிறுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. 1613 ஜஹாங்கீர் கொடுக்குறாரு. அதன்படி சூரத்தில் முதல் வணிக மையத்தை நிறுவுறாங்க. சூரத்து தான் வந்து, அதாவது முதல் வணிக மையம் கிடையாது, சூரத்தில் வணிக மையத்தை நிறுவுறாங்க. இது சூரத்து தான் வந்து இவங்களுடைய தலைமையிடமாகவும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிர்வகிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சூரத் வந்து முதல் வணிக மையம் கிடையாது அப்படின்னா, 1611 ஏற்கனவே வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து கேட்டுட்டு போயிருப்பாரு. அப்போ தரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா, 1611 அதாவது கோல்கொண்டா சுல்தானினுடைய அனுமதியை பெற்று என்ன பண்ணுறாங்கன்னா, மசூலிப்பட்டினத்தில் முதல் வணிகத்தளத்தை நிறுவியிருப்பாங்க. யார்? மசூலிப்பட்டினத்தில் தங்களுடைய முதல் வணிகத்தளம் நிறுவப்பட்டது. இரண்டாவது தான் சூரத். பின்பு 1615 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர் தாமஸ் ரோ வராரு. சர் தாமஸ் ரோ அப்போது மன்னராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் இருக்காரு. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, சர் தாமஸ் ரோவை
அனுப்பி வைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர் தாமஸ் ரோ 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்தியாவில் தங்குறாரு. தங்கி ஜஹாங்கீர் கூட தங்கியிருக்காரு. எங்கே தங்கியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஆக்ராவில் தான் தங்கியிருக்காரு. ஆக்ராவில் 3 ஆண்டு கால இறுதியில் ஜஹாங்கீர் கிட்ட இந்தியா முழுவதும் வணிக தளத்தை அமைப்பதற்கு என்ன பண்ணிடுறாருன்னா அனுமதி வாங்கிட்டு போயிடுறாரு. அதன்படி 3 இடங்கள், எந்தெந்த இடங்கள்ல? ஆக்ரா, அகமது நகர், புரோச் அப்படிங்கிற 3 இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 இடங்களில் தங்களுடைய வணிகத்தளத்தை நிறுவுறாங்க. பின்பு இந்தியாவினுடைய முக்கியமான 3 மாகாணங்கள் நமக்கு தெரியும். சென்னை, பம்பாய், கல்கத்தா. இந்த 3 இடங்களும் ஆங்கிலருடைய வசம் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 இடங்களுமே இவங்க வந்து கைப்பற்றலை. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை வந்து 1639 பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு வணிகர் இவர் என்ன பண்ணுறாருனா, சந்திரகிரி மன்னராக இருக்கக்கூடிய சென்னப்ப நாயர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாருனா குத்தகைக்கு வாங்குறாரு. அப்படி குத்தகைக்கு வாங்கின உடனே என்ன பண்ணுறாருனா, சென்னையில் புனித சர்ச் கோட்டையை கட்டுறாங்க. அந்த புனித சர்ச் கோட்டை தான் ஆங்கிலேயர்கள் முதலில் கட்டிய முதல் கோட்டை. இந்த கோட்டை தான் மிகவும் புகழ் வாய்ந்த கோட்டையாக இருக்குது. அதாவது கிழக்கிந்திய பகுதிகளுக்கு வந்து முக்கியமான தலைமையிடமாக எது இருக்குன்னா சென்னை இருக்குது. இப்படி தான் சென்னை வந்து இவங்க விலைக்கு வாங்குறாங்க. பின்பு பம்பாய் எப்படி வாங்கப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பம்பாய் வந்து இங்கிலாந்து மன்னராக இருக்கக்கூடிய 2ஆம் சார்லஸ் அவருக்கும் போர்ச்சுகீசிய இளவரசிக்கும் என்ன ஆகுதுன்னா திருமணம் நடைபெறுது. அப்போ 2ஆம் சார்லஸுக்கு என்ன பண்ணுறாங்க, சீதனமாக கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்கன்னா பம்பாயை கொடுக்குறாங்க. அப்போ ஆங்கிலேயருக்கு பார்க்குறானுங்க, எப்போ என்னப்பா பம்பாயை மட்டும் வச்சு நீ 2ஆம் சார்லஸ் என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ணிடு அப்படின்னா எங்ககிட்ட கொடுத்துரு, நாங்கள் உனக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டு என்ன பண்ணுறோன்னா உனக்கு கொடுக்குறோன்னு சொல்லி 1668 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வசம் வருது. இப்படி தான் பம்பாய் வாங்கப்பட்டது. பின்பு கல்கத்தா எப்படி இவங்க வசம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1690 சுதாநதி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் வணிக மையத்தை நிறுவுறார். எங்கே? சுதாநதியில் நிறுவுறாரு. சுதாநதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னோக் அப்படிங்கிறவர் வணிக மையத்தை நிறுவுறாரு. அப்படி வணிக மையத்தை நிறுவன உடனேயே சுதாநதி காலிக்கட்டா மசூலி, அதாவது கோவிந்தப்பூர், சுதாநதி காலிக்கட்டா கோவிந்தபூர் அப்படிங்கிற இந்த 3 கிராமங்களிலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன்தாரி முறையே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. எப்போ வாங்குறாங்க அப்படின்னா 1698 வாங்குறாங்க. இப்படி வாங்கினதுக்கப்புறமா இந்த 3 கிராமங்களும் இணைந்தது தான் கல்கத்தா அப்படிங்கிற ஒரு புதிய நகரமாக வளர்ச்சி பெறுது. பின்பு 1696 இந்த சுதாநதி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோட்டையை ஒன்று கட்டுறாங்க. இந்த கோட்டையே பின்னால் என்னவாக மாறுது அப்படின்னா 1700 காலகட்டங்களில் சார் வில்லியம் கோட்டையாக உருவெடுக்குது. வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தற்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அழைச்சிட்ருக்கோம், அழைக்கப்படுது. இதுதான் வந்து ஆங்கிலனுடைய இது. பின்பு இதுக்கு அடுத்து பார்க்கும்போது இவங்க எப்படி தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1757 பிளாஸ்டிக் போர், 57 போர், அப்புறம் 1764 பக்சார் போர். இந்த போரின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் தங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். பின்பு 1858 முன்பு இந்தியா வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வசமாக இருந்தது. பின்பு 1858 பின்பு என்னவாகனா ஆங்கிலேயனுடைய, அதாவது இங்கிலாந்து ராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் என்ன ஆகுதுன்னா இந்தியா போகுது. இதுதான் ஆங்கிலனுடைய இந்தியாவினுடைய வரலாறு. இவங்களுக்கு அடுத்து இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா அதுக்கடுத்து உள்ளவங்க டேனியர்களை பற்றி பார்ப்போம்.
இந்த டேனியர்களை பற்றி பார்க்கும்போது டேனியர்கள் அப்படின்னா இவங்களுடைய நாடு என்ன அப்படின்னா டென்மார்க் தான் இவங்களுடைய நாடு. சரி, இந்த டென்மார்க்கினுடைய அரசராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் கிறிஸ்டியன். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை எப்போ நிறுவுறாருன்னா 1616 மார்ச் 17 என்ன பண்ணுறாரு, ஒரு பட்டயத்தில் சைனை போட்டு நாங்கள் இப்படி டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் வந்து நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அனுமதி கொடுக்குறாரு. அதன் பின்பு 1620 தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி தான் இவங்களுடைய முதல் வணிகத்தலமாக இருக்குது தமிழ்நாடு. பின்பு செராம்பூரில் வந்து 1676 வங்காளத்தில் இருக்குது. வங்காளம் இரண்டாவது வணிகத்தலமாக இருக்குது. இந்த செராம்பூர் தான் அதாவது டேனியர்கள் இந்தியாவினுடைய தலைமையிடமாக இருக்குது. ஆனால் டேனியர்கள் வந்து இந்தியாவில் அவ்வளோ அளவுக்கு வந்து ஆட்சி பண்ணலை. பின்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1845 காலகட்டத்தில் அவர்கள் கைப்பற்றிய பகுதிகளை ஆங்கிலேயரிடம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், டேனியர்களை பற்றி இவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேனியர்களை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரங்கம்பாடியை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா டானஸ்பர்க் அப்படிங்கிறன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த தரங்கம்பாடியில் சீகன் பால்கு என்பவர் அனுப்பி வைக்கப்படுறாரு, அதாவது இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு. யார் அனுப்பிக்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து சீகன் பால்கு என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவர். அவரை வந்து டென்மார்க் நாட்டை சேர்ந்த இளவரசர் என்ன பண்ணுறாருன்னா, நீ இந்தியாவுக்கு இப்படி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதன்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா தரங்கம்பாடியில் வந்து சீகன் பால்கு தங்கள் அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு. அதன் பின்பு 1715 என்ன பண்ணுறாருன்னா அச்சுக்கூடத்தை நிறுவினதுக்கு பின்பு விபிலியம் என்னன்னா பைபிளை என்ன பண்ணுறாருன்னா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய புதிய ஏற்பாடை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து சீகன் பால்கு தான் என்ன பண்ணுறாருன்னா வெளியிடுறார். இவ்வளோதான் டேனியர்களை பற்றி. அடுத்து இவங்களுக்கு அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா பிரெஞ்சுக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஐரோப்பியர் வருகையிலேயே கடைசியாக பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சுக்காரர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 1664 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ பிரெஞ்சு மன்னராக இருக்கக்கூடிய 14ஆம் லூயினுடைய அமைச்சர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமைச்சர் யாருன்னா பிரான்கோயிஸ் கால்பர்ட் அப்படிங்கிறவர் தான் 1660 இவர் தான் என்ன பண்ணுறாருனா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை என்ன பண்ணுறாருன்னா இங்கே இந்தியாவில் நிறுவுறாரு. அதன் பின்பு இவருக்கு அடுத்து 1667 யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரான்கோயிஸ் காரோன் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு கீழே ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு என்ன பண்ணுறாங்க, இவர் தலைமையின்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்தியாவுக்கு பயணம் செய்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஐரோப்பியருடைய வருகையிலேயே கடைசியாக இந்தியாவில் வர்த்தகம் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தா பிரெஞ்சுக்காரர்கள் தான் பண்ணுறாங்க. சரியா? அதன்படி காரோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரத்தில் தங்களுடைய முதல் வணிக தளத்தை நிறுவுறாங்க. காரோன் தான் சூரத்தில் முதல் வணிகத்தளம் நிறுவப்படுது. பின்பு 1669 மார்க்காரோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோல்கொண்டா சுல்தானிடம் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அனுமதியுடன் மசூலிப்பட்டினத்தில் தங்களுடைய இரண்டாவது வணிகத்தளத்தை அமைக்கிறாங்க. மசூலிப்பட்டினத்தை இரண்டாவது வணிகத்தளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க. பின்பு 1673 பீஜப்பூர் சுல்தானினுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஷெர்கான் லோடி அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா
அவருக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழே மார்டின் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரிக்கு தங்களுடைய குடியேற்றங்களை நிறுவுறாரு. யாரு? மார்டின். அதாவது 1673 மார்டின் அப்படிங்கிறவர் தான் பாண்டிச்சேரிக்கு தங்களுடைய குடியேற்றங்களை என்ன பண்றாருன்னா நிறுவுறாரு. நிறுவதற்கு பிற்பாடு பாண்டிச்சேரி நமக்கே தெரியும், இந்தியாவில் மிக முக்கியமான பகுதி, செல்வ செழிப்பு மிக்க பகுதி. இந்த பகுதியில் தங்களோட குடியேற்றத்தை யார் நிறுவுறாங்க? 1673 காலகட்டத்தில் மார்டின் அப்படிங்கிறவர் தான் நிறுவுறாரு. பின்பு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வங்காளத்தில் முகலாய ஆளுநராக இருக்கக்கூடிய ஜெயிஷ்டகான் அவருடைய அனுமதியை பெற்று கல்கத்தாவுக்கு அருகே என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே என்ன பண்ணுறாங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறுவுறாங்க, தீர்மானிக்கிறாங்க. பின்பு அதுக்கப்புறம் இந்தியாவில் அதிகமான முக்கியமான வணிக தலங்களை நிறைய இடத்துல நிறுவியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாஹி, அதுக்கப்புறம் காரைக்கால், மாஹி, காரைக்கால், பாலாசூர், அதுக்கப்புறம் காசிம் பஜார். இதுதான் இந்தியாவில் இவர்களுடைய பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியமான வணிக தலங்கள். அதுக்கப்புறம் 1742 பாண்டிச்சேரியினுடைய முதல் ஆளுநராக ஜோசப் பிராங்கோய்ஸ் டியூப்ளே என்ன பண்ணுறாருன்னா முதல் ஆளுநராக பாண்டிச்சேரி நியமிக்கப்படுகிறார். பின்பு இவருக்கு அடுத்து யார் வர்றாங்கன்னு பார்த்தோம்னா முதல் ஆளுநர் இவர். அப்புறம் இரண்டாவது ஆளுநராக டூமாஸ் அவர் வர்றாரு. பின்பு இவருக்கு அடுத்து அப்புறம் பார்க்கும்போது தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்வதற்காக 1731 ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் நிறுவுறாரு. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுறாரு. யார் நிறுவுறா? ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் நிறுவுறாரு. எப்போ? 1731 நிறுவுறாரு. இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவதற்கு முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டச்சுக்காரர்களுடைய வெற்றியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வெற்றியும் தான் இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதெல்லாம் தான் ஐரோப்பியர்களுடைய, அதாவது அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க, எப்படி எந்தெந்த இடங்களில் வணிக தளத்தை அமைக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல அவங்களுடைய தலைமை இடத்தை அமைக்கிறாங்க, எப்படி ஆட்சி பண்ணுறாங்க, எந்தெந்த பகுதியில் கைப்பற்றுறாங்க, முக்கியமான பகுதிகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஐரோப்பியருடைய வருகை. அவங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முடிவை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களை டச்சுக்காரர்கள் முடியெடுக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்களால் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியேற்றப்பட்டனர். இப்படி வெளியேற்றப்பட்டவுடன் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வர்த்தகம் மற்றும் அரசியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட பின்பு என்ன ஆகுது அப்படின்னா கடைசி காலகட்டத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா வர்த்தகம் பண்ணுறதே நிப்பாட்டிட்டு இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் என்ன பண்ணுறாங்கன்னா போரில் ஈடுபடுறாங்க. அடுத்தடுத்து நடந்த கர்நாடகா போர்களும் பிரெஞ்சுக்காரர்களை நலிவடைய செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா இது ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையுது. இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டனர். இதுவே ஐரோப்பியருடைய வருகையில் மிக முக்கியமானது. இந்த ஐரோப்பியருடைய வருகையில் இவங்களை எல்லாத்தையும் துரத்தி அடிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டாபிக் ஏதாவது உங்களுக்கு புரியாத எதுவும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.